அவங்க சின்னதாக அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண செய்யலாம். அந்த இடத்துல அந்த தம்பி சில சமயம் ஓடி அந்த ஃபவுல் ஆயிடுச்சு, இப்போ ஒரு லாங் ஜம்ப் குதிக்கும் போது அப்படின்னா அதை அட்ஜஸ்ட் பண்ணி கூட அந்த மார்க் போட்டுடலாம். அது பெருசாக இப்போ நான்லாம் இருக்கும்போது டிஎஸ்பியாக போய் கால் லெட்டர் போய் நீ தபால் ஆஃபீஸில் அனுப்பிட்டு வாம்பாங்க. அதுதான் என்னோட வேலை கொடுத்தாங்க. முன்னாடி இருந்தா அன்னைக்கு லீக் ஆகல, அன்னைக்கு லீக் ஆனா நான் சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இன்னைக்கு நான் ஒரு ரிட்டையர்ட் ஆபீசர், என்ன நடந்திருக்குன்னு கேக்குறீங்க. என்னோட பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு நான் பேசிட்டு இருக்கிறேன். ராஜீவ்காந்தி கேஸில் வந்து நான் சாட்சிங்கிறதுனால எனக்கு வந்துட்டு கொலை மிரட்டல் வந்துச்சு. இதை மாதிரி நீ பேசக்கூடாது, நீ எங்களுடைய குற்றவாளிகளை பற்றி அப்படின்னு நாங்கள் எல்டிடி நீ பேசுனா நான் உன்னை கொன்னுடுவேன். அதுக்கும் அரசாங்கத்துக்கும் என்ன சம்பந்தம்? இப்போ என்ன நேரடியாக சிஎம் வந்துட்டு ரெக்ரூட்மெண்ட் பண்ணுறாரு. இப்போ வந்துட்டு இப்போ சிஎம் பிரசன்ட் சிஎம் ஒரு ஆர்டர் போட்டாருன்னா அந்த போலீஸ் ஏடிஎம்கே பீரியட்ல இருந்தவர் உடனே நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துருப்பாரா? ஜெம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் ஆடுகள பகுதியில் முன்னாள் ஏடிஎஸ்பி அனுசுயாவை சந்திப்பவர்கள். வணக்கம் மேம். வணக்கம் சார். மேம், தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வு வாரியத்தின் முன்னாள் உறுப்பினர் கல்பனா நாயக் அவங்க 2023 750 வேலைக்கு எடுத்திருக்காங்க. அதில் எஸ்ஐ இங்கே இருக்காங்க, போலீஸ் இருக்காங்க, ஜெயில் வார்டன் இருக்காங்க, ஃபயருக்கும் எடுத்திருக்காங்க. அதில் இடஒதுக்கீடில் ஏதோ கரப்ஷன் நடந்திருக்கு, மார்க் எடுத்தும் கிடைக்கல அப்படின்ட்டு அவங்க மேலே ஒரு இது பண்ணாங்க. அதனால் அவங்களுக்கு பெரிய பாதிப்பு வந்திருக்கு. அதாவது இது வந்து இப்படி நம்ம சொன்னது செய்யலையே இந்த கவர்மெண்ட்டு இப்படின்ட்டு. இதனால் அவங்க ஆஃபீஸில் ஃபயர் நடந்திருக்கு நைட்டு. அப்போ அவங்க இருந்திருந்தால் நான் செத்தே போயிருப்பேன், என் முகத்தை கூட எங்கள் பசங்க பார்த்துருக்க மாட்டாங்க அப்படின்ட்டு ஒரு ஏடிஎஸ்பி சொல்லியிருக்காங்க. இது தமிழகத்தில் இதுதான் முதல் முறை நினைக்கிறேன் இப்படி ஒரு இது. உண்மையிலே நீங்கள் அங்கே பணி புரிஞ்சிருக்கு நாங்கள் கேள்விப்பட்டோம். இப்படிலாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? அதாவது அதாவது அது விபத்து அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்கிறாங்க. இப்போ புலன் விசாரணையில் அது ஒரு விபத்துன்னு சொல்கிறாங்க. இப்போ மேடம் சொல்கிறது கரெக்டு தான். என்னென்னா அந்த ஆஃபீஸ் டைமில் அந்த இன்சிடெண்ட் நடந்துருந்துச்சுன்னா நிச்சயமாக அவங்க மேலே வந்துட்டு அந்த நெருப்பு படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அவங்க பான் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதை வந்துட்டு அவங்க சொல்கிறாங்க. ஏன்னா நான் ஆஃபீஸில் இருக்கும்பொழுது இப்படி ஒரு சம்பவம் நடந்துச்சுன்னா நிச்சயமாக வந்துட்டு நான் கருகி போயிருப்பேன், என்னோடய குழந்தைங்க கூட என்னை பார்த்துருக்க முடியாது, நான் இறந்து போயிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறது அது உண்மை தான். ஏன்னா ஃபுல்லாக அவங்க இப்போ சொல்கிறத பார்த்தா அவங்க ரூமில் இருக்கக்கூடிய அனைத்து பொருளும், அவங்க இருந்த சேரு, அவங்க யூஸ் பண்ண அனைத்து பொருளும் அங்கே கருகி போயிருக்கும் பொழுது அப்போ மேடம் உட்காந்துருக்கும்போது நிச்சயமாக மேடமும் அந்த இடத்துல கருகி போயிருந்திருப்பாங்க. அதனால் அவங்க சொல்கிறது கரெக்டு தான். ஆனால் வந்து இப்போ ரெக்ரூட்மெண்ட் போர்டில் வந்துட்டு இப்போ மேடம் வந்து ஒரு மால் ப்ராக்டிஸ் நடந்திருக்குன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி வந்துட்டு அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க. அது வந்துட்டு இன்னைக்கு வந்து கவர்மெண்ட் ஏற்றுக்கல. அல்ல, உயர்நீதிமன்றத்தில் வந்து வழக்கு நடந்துட்டு இருக்குன்னு தான் சொல்லிட்டு நான் பேப்பர் வாசித்தேன். அப்போது அது வந்து வழக்கு இன்னும் முடியலை. ஏன்னா அதுக்கு வந்து இன்னும் ஜட்ஜ்மெண்ட் வரல. இது வந்துட்டு யூனிஃபார்ம் சர்வீஸில் வந்துட்டு சகஜம். நான் வந்து அங்கே டிஎஸ்பியாக வேலை பண்ணியிருக்கேன். நான் வந்து யூனிஃபார்ம் சர்வீஸில் இருந்திருக்கிறேன். அங்கே வந்துட்டு நிறைய கேசஸ் இருக்கும். ஈவன் சுப்ரீம் கோர்ட் வரையும் போவாங்க. ஏன்னா இது வந்து ரெக்ரூட்மெண்ட் போர்டில் இது ஒருத்தவங்களுடைய வாழ்க்கை பிரச்சனை, ஒருத்தரோட வேலை. அவர் வந்து சில சமயத்தில் வந்துட்டு இப்போ வந்துட்டு எனக்கு நான் மார்க் இருந்துச்சு, இல்லை வந்துட்டு எனக்கு தகுதி இருந்துச்சு, இல்லை வந்துட்டு என்னை வந்து தகுதி நீக்கம் பண்ணிட்டாங்க, என்னை டிஸ்குவாலிஃபை பண்ணிட்டாங்கன்னு அவருக்கு போகிறதுக்கு கோர்ட்டுக்கு வந்துட்டு அவருக்கு உரிமை இருக்குது.
அதே மாதிரி நிறைய கேசஸ் நானும் கோர்ட்டுக்கு நிறைய போயிருக்கேன். ஏன்னா நாங்கள் டிஸ்குவாலிஃபை பண்ணுறத அவங்க கோர்ட்டில் போயிட்டு அவங்க குவாலிஃபைடுன்னு சொல்லிட்டு ஆர்டர்ஸ் வாங்கிட்டு வருவாங்க. இது வந்து ஈவன் கூட நடந்திருக்கு, நிறைய இருக்கும். ஏன்னா சில சமயத்தில் இப்போ நாங்கள் ரெக்ரூட்மெண்ட் நடக்கும்பொழுது இப்போ லாங் ஜம்ப் வந்துட்டு நான் குதிச்சேன் தாண்டுனேன்னு சொல்லுவாங்க. நாங்கள் எல்லாமே வீடியோ பண்ணுவோம். அப்போ வீடியோ பண்ணும்போது அவங்களுடைய கால் வந்துட்டு எங்கே வைக்கிறாங்க, இல்லை நாங்கள் வந்து சில சமயத்தில் டிஸ்குவாலிஃபை பண்ணும்போது இல்லை அவர் தாண்டிட்டாரு அப்படிங்கிற மாதிரி கூட கோர்ட்டு டிசைட் பண்ணலாம், முடிவு பண்ணலாம். ஏன்னா நாங்கள் எல்லாமே எவிடன்ஸ் தான் அங்கே ஃபுல்லாகவே, அது எல்லாமே வீடியோ பண்ண தான் வந்து செய்வாங்க. அது ரிட்டன் டெஸ்ட் நடந்தாலும் சரி, அது ஃபிசிக்கலாக இருந்தாலும் சரி, அது எல்லா டெஸ்ட்டுமே வந்துட்டு வீடியோகிராஃப் பண்ணுவோம். எல்லாமே எவிடன்ஸோடு தான் இருக்கும். நாளைக்கு கோர்ட்டில் வந்துட்டு ஒரு கேண்டிடேட் வந்துட்டு போய் கேஸ் போடுறாங்க அப்படின்னு சொன்னால் நாங்கள் இதெல்லாம் எவிடன்ஸாக நாங்கள் ப்ரொடியூஸ் பண்ணுவோம். அப்போ வந்து கோர்ட்டு வந்துட்டு முடிவெடுக்கிறது தான். அங்கே வந்து நீதிபதிகள் வந்து முடிவெடுக்கிறது தானே தவிர, இப்போ நம்ம வந்து சொன்னாலும் இல்லை அவர் தாண்டிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு நீதிபதி முடிவு எடுத்துட்டாரு அப்படின்னு சொன்னால் அதில் நம்ம டிஸ்பியூட் பண்ணவே முடியாது. அதனால் நாங்கள் டிஸ்குவாலிஃபை பண்ணுற ஆட்கள் வந்துட்டு அங்கே போயிட்டு குவாலிஃபைடுன்னு சொல்லிட்டு ஆர்டர்ஸ் வாங்கிட்டு வருவாங்க. இது வந்துட்டு எல்லா ரெக்ரூட்மெண்ட்லயும் நடக்கும். ஏன்னா இது நிறைய இருக்கும். அவரோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் இல்லை, அப்போ சில சமயத்தில் வந்துட்டு கிரிமினல் கேஸ் இருக்குன்னு நாங்கள் சொல்லுவோம். அவர் வந்துட்டு அக்யூட்டல் வாங்கிட்டு வந்திருப்பாரு. அப்போ இல்லை அவர் அந்த ரெக்ரூட்மெண்ட் நடக்கும்போது அவர் மேலே கிரிமினல் கேஸ் இருந்துச்சுன்னு நாங்கள் சொல்லுவோம். இல்லை இப்போ நான் வந்துட்டு அக்யூட்டல் ஆகிட்டேன், என்னை மறுபடியும் எடுத்துக்கோங்கன்னு சொல்லுவார். இப்படி நிறைய வந்துட்டு போவாங்க, இப்போ கேஸ் போடுவாங்க. இப்படி ஒரு தவறு நடைபெறதுக்கு என்னதுக்கு காரணம்? இல்லை, தவறு நடைபெறதுங்கிறத வந்துட்டு இப்போ மேடம் வந்துட்டு அதில் ஒரு மால் ப்ராக்டிஸ் இருந்திருக்கு அந்த ரெக்ரூட்மெண்ட்டில் அப்படின்ட்டு இவங்க போன பிறகு அதை கண்டுபிடிச்சி அவங்க ஒரு அறிக்கை சமர்ப்பிக்கிறாங்க அரசாங்கத்துக்கோ இல்லை டிஜிபிக்கோ இல்லை ஈவன் கோர்ட்டுக்கு கூட கொடுத்தாங்கன்னு சொன்னால் அது வந்து விசாரணை வந்துட்டு இப்போ நடக்கும்பொழுது நம்ம அதை வந்து சொல்ல முடியாது. ஏன்னா விசாரணை பண்ணக்கூடிய நீதிமன்றம் தான் வந்துட்டு பதில் சொல்லுவாங்களே தவிர, இப்போ மேடம் வந்து சந்தேகப்படுறது ஒருவேளை நான் வந்துட்டு அந்த ரெக்ரூட்மெண்ட் சரியில்லை, முன்னாடி அந்த ரெக்ரூட்மெண்ட் பண்ணவங்க வந்து தவறாக பண்ணிட்டாங்க அப்படின்னு நான் அந்த அறிக்கையை நான் வந்து கவர்மெண்ட்டுக்கு கொடுத்ததுனால அதை கோர்ட்டில் கேஸ் நடக்கிறதுனால ஒருவேளை அதை கண்டுபிடிச்சிட்டா அவங்க தவறான ஒரு ரெக்ரூட்மெண்ட் பண்ணியிருக்காங்கன்னு நினச்சிட்டு அதுக்காக வந்துட்டு இந்த தீ வந்து வச்சு என்னை பயமுறுத்திருக்கலாம், என்னை கொலை முயற்சி பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சந்தேகப்படுறதுல வந்துட்டு அது தப்புன்னு சொல்ல முடியாது. இப்போ நான் ஒரு கேட்குறேன், இந்த நீங்கள் தேர்வாணி இது பண்ணுற இங்கே ரெக்கமெண்ட் பண்ணுறப்ப ஆளுகின்ற அரசாங்கம் இவங்களுக்கெல்லாம் கொடுங்கன்ட்டு அப்படி சொல்கிறதுக்கும் அப்படி ஒரு இது இருக்கு நடக்குதா? ஏன்னா நான் யூனிஃபார்ம் சர்வீஸ் நீங்க அதுல இருந்திருக்கீங்க. ஏன்னா நான் வந்து டிஎஸ்பிங்கிற ரேங்க்ல தான் இருந்தேன். ஒருவேளை வந்துட்டு இப்போ வந்து ஏடிஜிபி தான் வந்துட்டு அதுல தலைவர், நம்ம ரெக்ரூட்மெண்ட் போர்டுக்கோட அந்த ஹெட் வந்து அவங்க ஏடிஜிபி தான் இருப்பாங்க. ஏடிஜிபிக்கும் இல்லை கவர்மெண்ட் பேசுறதுக்கும் இல்லை சிஎம் பேசினாலும் ஹோம் செக்ரட்டரி பேசினாலும் டிஜிபி பேசினாலும் அந்த பெரிய ஆஃபீஸர்ஸ்குள்ள தான் அந்த கம்யூனிகேஷன் இருக்குமே தவிர அது எங்க லெவல்ல எல்லாம் வந்துட்டு வரவே வராது. அது பொது வெளியில வராது. எப்படி வரும்? இப்போ வந்துட்டு கொஞ்சம் இப்படிலாம் கேண்டிடேட்டுக்காக நம்ம போய் ஒரு ரெக்கமெண்டேஷன் இப்போ நம்ம போகிறோம், இப்போ நம்ம ரிலேட்டிவே இருக்கிறோம், ஒரு ரெக்ரூட்மெண்ட் நடக்குது, அந்த கிரவுண்டில் கூட நம்ம போய் ஒரு ஆஃபீஸர்கிட்ட சொல்லுவோம், கொஞ்சம் என் பையன் பார்த்துக்கோங்க சார்னா உடனே வந்துட்டு அவங்க யார்கிட்ட சொல்லுவாங்க, ஒன்று அவங்க சின்னதாக அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண செய்யலாம். அந்த இடத்துல அந்த தம்பி சில சமயம் ஓடி அந்த ஃபவுல் ஆயிடுச்சு, இப்போ ஒரு லாங் ஜம்ப் குதிக்கும் போது அப்படின்னா அதை அட்ஜஸ்ட் பண்ணி கூட அந்த மார்க் போட்டுடலாம், அது பெருசாக தெரியாது. அதே சமயத்தில் மொத்தமாக வந்துட்டு நீங்கள் இந்த பையன் ஒன்றுமே ஒரு அன்ஃபிட்டானவன், எந்த டெஸ்ட்டுமே அட்டன் பண்ணவே இல்லை, அவனை உடனே எடுங்க அப்படின்னு கவர்மெண்ட் சொன்னாலும் அது இப்போ வந்து எடுப்பாங்களான்னு எனக்கு அந்த மாதிரி இல்லை, சந்தேகமாக இருக்குது. அப்படி ஒரு வாய்ப்பு இல்லை. ஏன்னா அந்த மாதிரி வந்து பண்ண மாட்டாங்க. அப்புறம் 100% நேர்மையாக நடக்குதுன்னு நேர்மையாக தான் நடக்குதுன்னு தான் நான் வந்து ஆஃபீஸராக சொல்ல முடியுமே தவிர அதில் வந்துட்டு தவறு நடக்குதுன்னு சொல்லிட்டு நான் எப்படி சொல்ல முடியும்? நான் அப்படி பார்க்கவே இல்லையே. இப்போ நானும் நிறைய ரெக்ரூட்மெண்ட் போயிருக்கேன், நான் நிறைய கான்ஸ்டபிள், விமன் கான்ஸ்டபிள், அப்புறம் எஸ்ஐ செலெக்ஷனுக்கு எல்லாத்துக்குமே நம்ம போகிறோம். நானே ரெக்ரூட்மெண்ட்டில் வந்துட்டு இருந்திருக்கிறேன். நீங்கள் ஃபிசிக்கல் இதுக்கு போயிருப்பீங்க, ரிட்டன்லேயும் நாங்கள் தானே சூப்பர்வைஸ் பண்ணுறோம். சூப்பர்வைஸ் அது திருத்தி மார்க் போகிறப்ப அது யார்கிட்ட வரும்? அது வந்துட்டு இப்போ ரெக்ரூட்மெண்ட் அது கம்ப்யூட்டர் தான் திருத்தும். அந்த மார்க்லாம் அதெல்லாம் எல்லாமே பண்ணனும்னா யார் பண்ணணும்? எல்லாமே ஃபைனலைஸ் பண்றது வந்துட்டு ஏடிஜிபி தான் பண்ணுவாங்க, அந்த டீம் தான் பண்ணுவாங்க. அப்பனா அவங்க சொல்லியிருக்கிறது கரெக்ட் தானே? சரியான மார்க் இருந்தும்
இந்த ரெக்ரூட்மெண்ட்ல போடல. நான் தவறுன்னு சொல்ல மாட்டேன். ஒருவேளை ஏன்னா மேடத்துக்கு தெரியும் இப்போ வந்துட்டு என்னென்ன அதில் வந்துட்டு தவறு நடந்திருக்குங்கிறத மேடம் பார்க்கும்போது வந்துட்டு இருந்திருக்கலாம். அதை வந்து மேடம் சொல்லியிருக்கலாம். அதை வந்துட்டு கோர்ட் வந்துட்டு கண்டுபிடிச்சாங்கன்னு சொன்னா அந்த கன்சர்ன்ட் ஆஃபீஸர்ஸ்க்கு பனிஷ்மெண்ட் டெஃபினட்டா கொடுப்பாங்க. அதுதான் அந்த இது வந்து தப்பா இருக்குன்ட்டு அது கேஸ் போட்ட பிறகு கோர்ட் டைரக்ஷன் கொடுக்குது. இந்த செலெக்ஷன் இதுவை கேன்சல் பண்ணிட்டு புதுசா செலெக்ஷன் போடும். அப்போன்னா அது தவறு நடந்திருக்குன்னு அர்த்தம். டெஃபினட்டா இப்போ வந்து செலெக்ஷன் தப்பு அப்படின்னு சொன்னா இப்போ உயர்நீதிமன்றம் அந்த மாதிரி ஒரு தீர்ப்பு சொன்னா நிச்சயமா அதுல வந்துட்டு பாதிக்கப்பட்டவங்க வந்துட்டு இல்ல ஒருவேளை அவங்க சுப்ரீம் கோர்ட்டுக்கு போறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. பாதிக்கப்பட்டு போனதுனால இப்படி ஒரு ஹைகோர்ட் இது அதாவது 2024 ஜனவரி இது நடந்திருக்கு. ஹைகோர்ட்டினுடைய தீர்ப்பு மட்டும் ஃபைனல் கிடையாது. அவங்க அப்பீல் அதுக்கு மேல அவங்க உச்ச நீதிமன்றத்துல வந்துட்டு கடைசி தீர்ப்பு சொல்றதுதான் அது வந்துட்டு அது செல்லுபடியாகும். அப்போனா அது வரைக்கும் அப்பாயின்மெண்ட் கொடுக்காம நிறுத்தி வச்சிருப்பீங்களா? நிறுத்தி வச்சிருப்பாங்கன்னா பாதிக்கப்பட்டவங்க உடனே சுப்ரீம் கோர்ட் போயிடுவாங்கல்ல. இப்போ கோர்ட்ல பெண்டிங்ல இருக்கும்போது எப்படி வந்துட்டு இந்த ரெக்ரூட்மெண்ட் நடத்துவாங்க? நடத்துறதுக்கு வாய்ப்பு இல்லையே. அப்போனா கல்பனா நாயக் மேம் ஏதோ சொல்லியிருக்கு, கரெக்டு தானே? அவங்க ஒரு ஐபிஎஸ் கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல மாட்டேன். அது வந்து தப்புன்னு சொல்ல மாட்டேன் நான். மேடம் வந்துட்டு அது வந்து புலன் விசாரணை பண்ணாதானே தெரியும். இப்போ கோர்ட்ல பெண்டிங்ல கேஸ் இருக்கும்போது விசாரணை பண்ணிட்டு அதுல வந்து என்ன தவறுகள் குளறுபடி நடந்திருக்குன்னு சொல்லிட்டு நீதிமன்றம் கண்டுபிடிச்சால் தானே வந்துட்டு அது தவறா ரைட்டான்னு சொல்லிட்டு யார் சொல்ல முடியும்? தீர்ப்பு நீதிபதிகள் தான் சொல்ல முடியும். கோர்ட்ல இது வந்து அது தீர்ப்பு இருக்கட்டும் மேம். அவங்க வந்து ஐஜி கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. ஐஜி ஒரு கமிட்டி போட்டு இது பண்ணியிருக்காங்க. இதில் நீங்கள் சொல்கிற மாதிரி எந்த இதுவும் இல்லை. இது ஃபயர் எலக்ட்ரிக்கல் சர்க்கியூட்டு தான் அப்படின்ட்டு முடிச்சிட்டாங்க. அது ஃபைனல் கிடையாது. ஏன்னா அதில் நான் வந்து தடவியல் நிபுணர்கள் இருந்தாங்க, அந்த ஏசி கம்பெனி அவங்களும் இருந்தாங்க. இப்படிலாம் இருந்து அது வந்து ஒன்லி ஃபார் எலக்ட்ரிக்கல் சர்க்கியூட் ஃபயர்ன்ட்டு முடிச்சிட்டாங்க. இப்படிலாம் அவங்க ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் இப்படிலாம் நம்ம தப்பு பண்ணால் அவங்க தானே மாட்டிக்கி இருப்பாங்க. அது ஃபைனல் கிடையாது. இப்போ மேடம் வந்துட்டு அது தவறு இந்த கீழ் கோர்ட்டில் இல்லை வந்துட்டு ஒரு இன்வெஸ்டிகேட்டிங் ஆஃபீஸர் ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் வந்துட்டு அவங்க வந்துட்டு முடிவெடுத்தால் அது ஃபைனல் முடிவே கிடையாது. அவங்க கோர்ட்டுக்கு போயிட்டு எனக்கு வந்துட்டு ஒரு சிபிஐ வந்துட்டு இன்வெஸ்டிகேஷன் வேணும், அல்ல எனக்கு ஒரு சிறப்பு புலனாய்வு இன்வெஸ்டிகேஷன் வேணும், அல்லது எனக்கு ஒரு கமிஷன் நீதிபதி கொண்ட ஒரு கமிஷன் வந்துட்டு எனக்கு வந்துட்டு விசாரணை வேணும் அப்படின்னு அவங்க ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டாங்கன்னு சொன்னால் நிச்சயமாக கோர்ட்டில் வந்துட்டு அதுக்காக ஒரு மறு விசாரணைக்காக அவங்க வந்து நியமிக்கலாம். கமிஷன் போடலாம், இல்லை சிபிஐ என்கொயரி போடலாம். இல்லை இது வந்து ஃபைனல் கிடையாது. ஏன்னா இது வந்துட்டு ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு விசாரணை பண்ணியிருக்காங்கன்னு சொன்னால் அது முடிவு எடுத்தாங்கன்னா அது ஃபைனல் கிடையாது. அப்புறம் எதுக்கு உச்ச நீதிமன்றம்லாம் இருக்குது? அத்தனை நீதிமன்றம் எதுக்கு இருக்குது? கீழ்கோர்ட்லேயே வந்துட்டு ஒரு ஜட்ஜ்மெண்ட்டை கொடுத்துட்டாங்கன்னா அப்போ அப்பீலுக்கு வந்துட்டு மேல் கோர்ட்லாம் எதுக்கு இருக்குது? அதனால் நிறைய வாய்ப்பு இருக்குது. மேடம் வந்து நினச்சாங்க அப்படின்னு சொன்னால் நிறைய அவங்க இன்னும் மேலே அப்பீல் போகலாம், இல்லை வந்துட்டு வேறு எனக்கு மறு விசாரணை வேணும்னு கேட்கலாம். ஈவன் நம்மளுடைய சிஎம் தான் நமக்கு ஹோம் மினிஸ்டர், அவங்க நமக்கு ஐஏஎஸ் இருக்காங்க, ஹோம் செக்ரட்டரி இருக்காங்க, ஈவன் டிஜிபி கூட அதை மறு விசாரணை பண்ணுறதுக்கு ஆர்டர்ஸ் கொடுக்கலாம். அதனால் இது வந்து ஃபைனல் கிடையாது. இதில் வந்து ஒரு ஈகோ ப்ராப்ளத்தில் தான் அவங்க வந்து இப்படி ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்கன்ட்டு சொல்கிறாங்களாமே. யார் ஈகோ? அங்கே இன்னொரு ஆஃபீஸருக்கும் இவங்களுக்கும் ஒரு ஈகோ நடந்ததுனால தான் இப்படி கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க அதெல்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஏன்னு சொன்னா இப்போ மேடம் சொல்றாங்க அப்படின்னு சொன்னா அந்த யூனிஃபார்ம் சர்வீஸே வந்துட்டு ஒரு சென்சிட்டிவான இடம் தான். அதில் வந்துட்டு என்னை பொறுத்த வரையும் வந்துட்டு அதில் ஒரு டீம் மாதிரி வந்துட்டு பல வருஷம் இருக்கிறாங்க. அவங்கள வந்துட்டு மாற்றவே மாட்டேங்கிறாங்க. ஏன்னா அவங்க தான் வந்துட்டு ரெக்ரூட்மெண்ட் போர்டில் கில்லாடி அப்படின்னு வச்சுருக்கிறாங்க. நான் இருக்கும்போது ஈவன் எங்களுக்கு கூட அவங்க சொல்லவே மாட்டாங்க. ஏன்னா அவங்க அந்த இடத்துல பர்மனெண்ட்டாக பிடிச்சிக்கிட்டு உட்காந்துக்கிட்டு ஈவன் வர ஆஃபீஸர்ஸ் எல்லாமே புதுசு. இப்போ நாங்கள் டிஎஸ்பி போனாலும் சரி, ஈவன் ஏடிஜிபி போட்டாலும் போஸ்டிங் இருந்தாலும் சரி, அப்போ ரெக்ரூட்மெண்ட் போடுறாங்க, ஏடிஜிபி போடுறாங்க, இல்லை டிஎஸ்பி நாங்கள் போகிறோம், இல்லை வேறு ஆஃபீஸர்ஸ் போனால் அவங்கள மட்டும்தான் டிபெண்ட் பண்ணுவாங்க. ஏன்னா அது ஒரு குரூப் வந்துட்டு அவங்க தான் ரெக்ரூட்மெண்ட் போர்டுன்னு சொல்லிட்டு பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஏன்னா அந்த மினிஸ்ட்ரியல் ஸ்டாஃபாக இருந்தாலும் சரி, ஒரு சில போலீஸ் ஆஃபீஸர் ஏன்னா அவங்க சொல்லவே மாட்டாங்க. ஏன்னா அவங்க அந்த பொசிஷனில் இருக்கணுங்கிற மாதிரி அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. ஆனால் அது தவறு. ஏன்னு சொன்னால் கவர்மெண்ட் வந்துட்டு அடிக்கடி வந்துட்டு ஆஃபீஸர்ஸை வந்துட்டு பீரியாடிக்கலாக மாற்றிக்கிட்டே இருக்கணும். அந்த ரெக்ரூட்மெண்ட் பண்ணினாங்கள முன்னாடி எக்ஸ்பீரியன்ஸ்டு இருக்கிறவங்கள வச்சு வேணா பக்கத்தில் இவங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்க சொல்லாமல் தவிர அவங்களே போட்டுக்கிட்டே 10 வருஷம் 20 வருஷம் உட்காந்துருக்காங்க
அங்கே. ஏன்னா அவங்கள தான் வந்துட்டு ஆஃபீஸர்ஸ் டிபெண்ட் பண்ணுறாங்க. அவங்க சொல்கிறதா அங்கே சட்டம். நான் பார்த்துருக்கேன் அப்படி தான். அதனால் வந்துட்டு இப்போ நம்மளெல்லாம் கண்கட்டி வித்த மாதிரி இருக்கும் அங்கே. நம்மகிட்ட ஒன்றுமே சொல்ல மாட்டாங்க. இப்போ நான்லாம் இருக்கும்போது ஆஸ் டிஎஸ்பியாக போய் கால் லெட்டர் போய் நீ தபால் ஆஃபீஸில் அனுப்பிட்டு வாம்பாங்க. அதுதான் என்னோட வேலை கொடுத்தாங்க. அந்த ரெக்ரூட்மெண்ட் போர்டில் இருக்கக்கூடிய எஸ்ஐஇ, அந்த மினிஸ்ட்ரியல் ஸ்டாஃபு, அவங்க தான் அங்கே டாமினேட் பண்ணிட்டு உட்காந்துருப்பாங்க. எங்களுக்கு தான் எல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க யாருக்கும் சொல்லியும் தர மாட்டாங்க. இதை வந்துட்டு கட்டாயமாக வந்துட்டு டிஜிபி சார் பார்க்கணும். அதே மாதிரி நம்ம சிஎம் அவர்களும் பார்க்கணும். ஏன்னா அந்த யூனிஃபார்ம் ரெக்ரூட்மெண்ட் போர்டில் ஏற்கனவே ஒரு ஏடிஜிபி வந்துட்டு சஸ்பெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. அது வந்து ரொம்ப சென்சிட்டிவானது. அங்கே போகக்கூடிய ஆஃபீஸர்ஸ்க்கு இந்த தொந்தரவுகள்லாம் இருக்குங்கிறது என்னுடைய அனுமானம். ஏன்னா அது எனக்குமே இருந்துச்சு அங்கே யூனிஃபார்ம் சர்வீஸில் வந்துட்டு. அது வந்து சென்சிட்டிவான இடம். அதில் வந்துட்டு அந்த குரூப்பிசம் இருக்குது. ஒரு குரூப் டீம் வந்துட்டு அவங்க தான் அந்த ரெக்ரூட்மெண்ட் நடத்தணுங்கிற மாதிரி, அவங்க தான் அதில் எக்ஸ்பர்ட்டுங்கிற மாதிரி வச்சுருக்காங்க. அவங்களெல்லாம் கட்டாயம் மாற்றணும். மாற்றிட்டு புது புது டீம் போட்டு அவங்கள வச்சு ட்ரைனிங் கொடுக்க சொல்லணும். அப்போ தான் சரியாக இருக்கும். அப்போனா நீங்கள் ஒரு குரூப் இருக்குதுன்னா அவங்க தப்பு தண்டா செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு எடுத்துக்கலாமா? நீங்க தப்புன்னு சொல்ல முடியாது. அவங்க அதுல எக்ஸ்பர்ட்டுங்கிறதுனால அவங்கள வச்சிருக்காங்க. ஆனா எல்லாருமே அவங்க எக்ஸ்பர்ட் ஆக்கலாம், அவங்க சொல்லி கொடுக்கலாம். ஏன்னு சொன்னா எல்லாருமே அவங்க ரெக்ரூட்மெண்ட்டுக்கு வரும்போது அவங்க டைரக்டா வந்துட்டு யூனிஃபார்ம்டு சர்வீஸ்க்கு ஒன்றும் அவங்க ஒன்றும் செலக்ட் ஆகல. அவங்களும் போலீஸாக தான் அங்கே வருவாங்க. அந்த வேலையை கற்றுக்கிட்டு இல்லை அந்த வேலையை ஒரு என்லிஸ்ட்மெண்ட் முடிச்சுட்டாங்க, இல்லை ஒரு தேர்வு சரியாக பண்ணிட்டாங்கன்னா உடனே அவங்க தான் பெரிய எக்ஸ்பர்ட்னு அவங்களே டிபெண்ட் பண்ணுவாங்க. போகக்கூடிய புது ஆஃபீஸர்ஸ்க்கு ஒன்றுமே தெரியாது. அவங்கள வந்துட்டு இவங்க என்ன பண்ணுவாங்க, டாமினேட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஆபீசர்ஸ் அவங்கள தான் டிபெண்ட் பண்ணிட்டே இருப்பாங்க. இல்ல அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு ஹை அத்தாரிட்டியா இருக்க ஆபீஸர் ஒரு பொம்மையா தான் இருக்க முடியும். அப்படி நான் பொம்மைன்னு நீங்க சொல்றீங்க, நான் சொல்லல. உங்களுக்கு புரியலையா நான் சொல்றது? இப்ப யாரு சொல்றது, யாரு இப்ப யார், இப்ப நீங்க நல்லா இன்டர்வியூ பண்றீங்கன்னா உங்களை தான் வந்துட்டு உங்களுடைய ஃபவுண்டர் வந்துட்டு இந்த இன்டர்வியூ பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. அத மாதிரி அதுல வந்து சர்வீஸா இருப்பாங்க, அதுல எக்ஸ்பர்ட்டா இருப்பாங்க. அந்த எக்ஸ்பர்ட்டை வந்துட்டு தான் அவங்க அந்த டீமை கலைக்க வேணாம், அடுத்த ரெக்ரூட்மெண்ட் பீஸ்ஃபுல்லா நடக்கணும் அப்படின்னு சொன்னா இவங்களே இருக்கட்டும்னு சொல்லிட்டு அந்த பெரிய ஆஃபீஸர்ஸ் அவங்கள டிபெண்ட் பண்ணுவாங்க. இன்னொரு மேம், இந்த கம்ப்ளைண்ட் வந்து ஐஜி கிட்ட கொடுத்தது எப்படி லீக் ஆகுது மேம்? எனக்கு புரியல. லீக் ஆகிறதுக்கு வந்துட்டு எனக்கு அது தெரியாது. ஆனால் வந்துட்டு இப்போ வந்து எப்படினாலும் இப்போ ஆஃபீஸர் வந்து அவங்க ஒரு ரிப்போர்ட் கொடுக்குறாங்கன்னா அது கான்ஃபிடென்ஷியலாக தான் கொடுத்துருப்பாங்க. ஆனால் அது எப்படி வந்து வெளியில் வந்துச்சுங்கிறதெல்லாம் அது எனக்கு தெரியாது. அது வந்துட்டு வெளியில் வர்றதுக்கு வந்துட்டு அது நீங்கள் வந்துட்டு யார்கிட்ட கேட்கணும், எனக்கு அது தெரியாது. இல்லை, நீங்கள் அங்கே ஒரு போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணியிருக்கீங்க. இல்ல எல்லாமே எனக்கு தெரியாதுல்ல. ஏன்னா எல்லாமே எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் சொல்ல முடியும். இப்ப ஒன்னு லீக் ஆகுதுன்னா நான் எப்படி சொல்ல முடியும்? அங்க நான் என்ன பாக்குறேன், இல்ல நான் யூனிஃபார்ம் சர்வீஸ்ல இப்ப ஒர்க் பண்றேன்னா இல்லையே. அதனால எப்படி லீக் ஆச்சுன்னு என்னால அனுமானிக்க முடியாது. முன்னாடி இருந்தா அன்னைக்கு லீக் ஆகல, அன்னைக்கு லீக் ஆனா நான் சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இன்னைக்கு நான் ஒரு ரிட்டையர்ட் ஆபீசர், என்ன நடந்திருக்குன்னு கேக்குறீங்க. என்னோட பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு நான் பேசிட்டு இருக்கிறேன். எப்படி லீக் ஆச்சுன்னு சொன்னா அது எப்படி லீக் ஆச்சு அது எனக்கு தெரியாதுல்ல, எனக்கு தெரியாது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப அண்ணா யூனிவர்சிட்டி மாணவி பாலியல் இது வழக்குல எஃப்ஐஆர் லீக் ஆயாது. கேட்டா ஐபிஎஸ்ல இருந்து பிஎன்பிசி மாத்துறப்ப அந்த இது சொன்னாங்க. அது அப்படி ஒரு லீக் ஆகுது. இப்ப சமீபத்தில் நடந்த ஈசிஆர் ரோட்ல ஒரு ஃபேமிலியோடு போறப்ப குறுக்குல போயிட்டு இது பண்ணியிருக்காங்க. அவங்க கொடுத்த சிஆர் காப்பியும் வெளியாயிருக்கு. இப்படி ஒன்றா வெளியாகுது. அப்போனா ஒரு சந்தேகம், இப்படி வந்து போலீஸ் டிபார்ட்மெண்ட்டே லீக் ஆக விடுறதா? அப்போனா போலீஸுக்குள்ள ஆளுங்கட்சிக்கு எதிர்கட்சிக்கு ஃபேவரபிளான ஆளுங்க இருக்காங்களா? இல்லை, முன்னாடி நாங்கள் வந்துட்டு கையால் எழுதும்பொழுது எஃப்ஐஆர்லாம் நாங்கள் ஹேண்ட் ரைட்டிங் இருக்கும்பொழுது நாங்கள் வந்துட்டு எஃப்ஐஆர் வந்துட்டு ஒரு காப்பி கொடுப்போம். எப்படின்னாலும் அந்த கம்ப்ளைனண்ட்டுக்கு வந்து ஒரு ஃப்ரீ காப்பி கொடுக்கணுங்கிறது தான் வந்துட்டு மேண்டட்ரி. நாங்கள் கொடுப்போம். அப்போ வந்துட்டு சில சமயம் கம்ப்ளைனண்ட்டே வந்துட்டு வெளியில் சொல்லலாம். ஆனால் சொல்லக்கூடியதான் அவங்க சொல்லுவாங்க. தன்னை பற்றி அவங்க சொல்லிக்க மாட்டாங்க. தன்னை பற்றி ஒரு அசிங்கமான ஒரு செயல் நடக்கும்போது அதை சொல்ல மாட்டாங்க. ஆனால் இப்போ அந்த டெக்னிக்கல் எரர் சொல்கிறாங்க. இப்போ எல்லாமே கம்ப்யூட்டரில் ஃபீட் பண்ணும்போது அது எப்படியோ வந்துட்டு அது யார் கம்ப்யூட்டர் சொன்னாரா இல்ல எரரா என்னன்னே புரியல. ஆனா எங்களோட காலங்களில் நாங்க எஃப்ஐஆர் வந்து கையில தான் போட்டுட்டு இருப்போம். அப்ப சிடி ஃபைல்ல இருக்கும். அப்படியே வெளியில போச்சுன்னா அது வந்து அந்த கம்ப்ளைனண்டால போகும். இல்லாட்டா எங்கள்கிட்ட ரைட்டர் இருப்பாங்க. ரைட்டர் தான் அந்த எல்லாம் கஸ்டடியில தான் எல்லாம் வந்துட்டு லாக் அண்ட் இது கீழே வந்து வச்சிருப்போம். அதை நாங்க பீரோல வச்சிருப்போம். அது வந்து ரைட்டர்ட்ட இருக்கும், இல்லாட்டா ஆஃபீஸர் எஸ்ஹெச்ஓட்ட இருக்கும். அப்போ வெளியில போச்சுன்னா எங்க 2 பேரை தவிர வேற யாரும் நம்ம ஃபிக்ஸ் பண்ண முடியாது. அதனால இப்போதைக்கு அது எப்படி போகுதுன்னு எனக்கு தெரியல. ஆனா எங்க காலத்துல இதெல்லாம் ரொம்ப ரேர் தான். இப்ப மாடர்னா வந்த பிறகு இது ஈஸியா இது ஆகுதுன்னு நினைக்கிறீங்க?
ஆனால் அவ்வளோ சீக்கிரத்தில் இது பண்ண அதுதான் முடியாது. டெக்னிக்கல் எரர் சொல்றாங்க. கம்ப்யூட்டர்ல ஃபீட் பண்ணும்போது அங்கேருந்து இங்கே மாற்றணும், இங்கேருந்து அங்கே மாற்றணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. அது வந்துட்டு இப்போ வந்துட்டு நாம அது எப்படி போச்சுன்னு சொல்ல தெரியலையே. ஏன்னா எங்கள் காலத்தில் நாங்கள் கையால் எழுதும்போது ஒன்று ரைட்டர்கிட்ட இருக்கும் அந்த சிடி ஃபைல். அது ரைட்டர் மீன்ஸ்னா பீரோவில் இருக்கும், அவ்வளோதான். போலீஸ் ஸ்டேஷனில் அவர்கிட்ட கீ இருக்கும், இல்லாட்டா ஏன்ட்ட இருக்கும். அது மாதிரி ஒரு எஸ்ஹெச்ஓ இல்லை இன்ஸ்பெக்டர் இன்சார்ஜ்னா ஏன்ட்ட இருக்கும். அதனால வந்துட்டு 2 பேரை தவிர வேற யாருக்குமே அது தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதனால வெளியில் போச்சுன்னா அது வந்துட்டு ஏன் போச்சுன்னு கேட்டால் ஈஸியாக நம்ம கண்டுபிடிக்கலாம். ரெண்டாவது கம்ப்ளைண்ட்டுக்கும் நாங்கள் ஒரு ஃப்ரீ காப்பி கொடுப்போம். அவங்க கூட வெளியில் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவங்க அட்வொகேட் அங்கே அவங்கள்ட்ட கேஸ் நடக்கும்போது கொடுக்கலாம். அதனால் வெளியில் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ வந்து நம்ம இப்படியே வருவோம். இந்த கல்பனா நாயக் அவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க. இப்போ வந்து ஐஜி வந்து இப்படி ஒரு அறிக்கை கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒன்றுமில்லை, எலக்ட்ரிக்கல் சர்க்யூட் ஃபெயில்னு. அப்படி இருக்கிறப்ப அடுத்தது அவங்க கோர்ட்டுக்கு போவாங்க. கோர்ட்டுக்கு போனோம் இல்லை அப்படின்னா திருப்பியும் ஐஜி கிட்ட போனோம், திருப்பி கோர்ட்டுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? இல்லை, கோர்ட்டுக்கு போகிறதுக்கு இப்போ கேஸ் வந்து பெண்டிங் தான். இந்த கோர்ட்டில் வந்து ஹைகோர்ட்டில் இருக்குன்னு தான் சொல்கிறாங்க. ரெண்டாவது மேடம் வந்துட்டு இதை விட வந்துட்டு சுப்ரீம் கோர்ட்டில் கூட வந்துட்டு இல்லை, ஹைகோர்ட்டோட விசாரணை சரியில்லை, இது வந்துட்டு தப்பு அப்படின்னு சொல்லிட்டு இல்லை இந்த ஃபயர் இவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்களே, என் உயிருக்கு ஆபத்து ஏற்பட்டு இருக்கோம் அப்படின்ட்டு. ஆனால் ஐஜி வந்து இது எலக்ட்ரிக்கல் இதுதான் சர்க்யூட் ஃபெயிலியர் அப்படின்னு முடிச்சிட்டாரு. அப்படி இருக்கிறப்ப என் உயிருக்கு ஆபத்து இருக்கும், நான் இது வெளிப்படுத்தினால தவறு, இது தவறான வந்துட்டு ஒரு இன்வெஸ்டிகேஷன் முடிவுன்னு சொல்லிட்டு மேடம் ஹைகோர்ட்டுக்கு போயிட்டு டைரக்ஷன் கேட்கலாம். நம்ம வந்து கோர்ட்டில் வந்து டைரக்ஷன், இந்த விசாரணை சரியில்லை, அதனால எனக்கு வேற ஆஃபீஸர் போடுங்க நம்பிக்கையானவங்க, இல்லை எனக்கு சிபிஐ கூட விசாரணை போடுங்க. சிபிஐ கூட கேட்கலாம்ல, சிபிசிஐடி கேட்கலாம். மேடத்தோட விருப்பம் தான். மேடம் வந்துட்டு விசாரணையில் யாரை கேட்குறாங்களோ, எனக்கு இவங்க பேரில் நம்பிக்கை இல்லை, எனக்கு இந்த வந்துட்டு ஆர்கனைசேஷன் கொடுங்க, எனக்கு வந்து இவங்க வந்து புலன் விசாரணை சரியாக பண்ணுவாங்க, எனக்கு வந்து நம்பிக்கை இல்லை, இது வந்துட்டு முற்றிலும் வந்துட்டு என்னோட உயிருக்கான வந்துட்டு கொலை முயற்சி தான் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது அவங்களோட ரைட்ஸ் இல்லை, உயிர் பிரச்சனை இல்லை அது. ஆமாம். இதில் இப்போ வந்து கோர்ட்டுக்கு போகிறாங்கன்னு வச்சுங்களேன், அவங்க வந்து சிபிசிஐடி கேட்பாங்களா, சிபிஐ கேட்கறது? அது அவங்க தானே சார் சொல்லணும். எனக்கு அது நான் அனுமானிக்க முடியாது. இப்போ ஏன் கேஸ்னா நான் சொல்லுவேன். ஏன்னா இப்போ சிபிசிஐடினா அது மாநில அரசுடைய கண்ட்ரோல். அப்படி இருக்கிறப்ப ஐஜி எதுக்காலும் பண்ணலாம், நம்ம கொடுத்த ஸ்டேட்மெண்ட்டே அகைன்ஸ்டாக போகக்கூடாது அப்படின்னு. இல்ல சார், அதே சிபிஐனா சென்ட்ரல் கவர்மெண்ட், அது விசாரணை நேர்மையா நடக்கிறது வாய்ப்பு இருக்குல்ல. மேடத்தோட டிஸ்கிரிப்ஷன் தான். அவங்க வந்துட்டு அவங்களுக்கு தெரியாத ஒன்றும் கிடையாது. அவங்க ஒரு அடிஷ்னல் டிஜிபி, டைரக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸ், அவங்களுக்கு தெரியாத டிபார்ட்மெண்ட்டும் கிடையாது. அவங்க ஒரு பெரிய ஆஃபீஸர், என்ன ஒரு ஸ்டேட் லெவல் ஆஃபீஸர் அவங்க. அதனால அவங்க வந்து யாருக்கு வந்து கொடுக்கணுங்கிறது அவங்க முடிவு பண்ணுவாங்க. அப்போனா நீங்க சொல்ற பிரகாரம் பார்த்தா அவங்க இதெல்லாம் ஆராய்ஞ்சு தான் இந்த கம்ப்ளைண்ட்டை ஐஜி கிட்ட கொடுத்துருக்காங்கன்னு எடுத்துக்கலாமா? ஆராய்ஞ்சி அப்படின்னு நான் சொல்ல முடியாது. என்னுடைய உயிருக்கு ஆபத்து நான் இருந்திருந்தா இல்ல அது வந்துட்டு ஆல்ரெடி வந்துட்டு இதுல ஒரு தவறு நடந்திருக்குன்னு நான் கண்டுபிடிச்சு சொல்றேன். ஒருவேளை வந்துட்டு என்னோட ரெக்கார்ட்ஸோ இல்ல என்னோட அவங்க திரட்டின ஆதாரம் பயமுறுத்தின மாதிரி ஒரு பயமுறுத்தி இருக்கலாம், ஒரு பயமுறுத்தி ஒரு கொலை முயற்சி பண்ணியிருக்கலாம், ஒரு பயமுறுத்தி இருக்கலாம். அதனால மறுபடியும் அதை ஃபர்தரா வந்துட்டு ஓஹோ இதுக்காக தான் வந்துட்டு இது நடந்திருக்கு போல இருக்கு, அதை நம்ம இன்னும் கொஞ்சம் வந்துட்டு அதை ரொம்ப மேல்முறையீடெல்லாம் போக வேண்டாம், அப்படியே பேசாமல் சைலண்டாக விட்டுறலாம் அப்படின்னு உயிர் மேலே பயம் இருந்து அந்த உயிருக்கு அவங்க சொல்கிற மாதிரி கொலை முயற்சி அப்படின்னு சொன்னால் அவங்க உயிர் மேலே வந்துட்டு பயம் இருக்கும். மறுபடியும் எனக்கு ஏதாவது உயிருக்கு ஆபத்து கொடுப்பாங்கன்னு அந்த மேட்டர் நம்ம அப்படியே விட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சி விட்டுறலான்னு கூட யாராவது வந்துட்டு இந்த மாதிரி கொலை முயற்சி அதுன்னு சொல்லிட்டு பண்ணுறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. அது அப்படின்னு நான் சொல்ல முடியாது. ஆனால் நான் என்னோட மேட்டரில் சொல்கிறேன். இப்போ நான் வந்துட்டு ராஜீவ்காந்தி வந்து சாட்சி, ராஜீவ்காந்தி கேஸில் வந்து நான் சாட்சி ங்கிறதுனால எனக்கு வந்துட்டு கொலை மிரட்டல் வந்துச்சு. இதை மாதிரி நீ பேசக்கூடாது, நீ எங்களுடைய குற்றவாளிகளை பற்றி அப்படின்னு நாங்கள் எல்டிடி நீ பேசுனா நான் உன்னை கொண்டுடுவோம் அப்படின்ட்டு கொலை மிரட்டல் வந்து இப்போ போலீஸ் பாதுகாப்போடு தான் நானும் இருக்கிறேன். அதனால் என்ன அந்த எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன். இதை மாதிரி பயந்துக்கிட்டு வாய் திறக்க மாட்டாங்க, பேச மாட்டாங்க ஃபர்தராக அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இவங்க ஃபஸ்ட்டு ரெக்ரூட்மெண்ட் பண்ணுறதுல அதில் ஒரு தவறு நடந்திருக்கு, கண்டுபிடிச்சி இது பண்ணிட்டாங்க. அப்படி இருக்கிறப்ப இவங்களுக்கும் இப்படி பொது வெளியில் வந்துடுச்சு. அவங்க கொடுத்த கம்ப்ளைண்ட்டு ஐஜி கிட்ட கொடுத்த கம்ப்ளைண்ட் லீக் ஆகாத யாருக்குமே இது தெரிஞ்சிருக்காது.
அப்படி இருக்க இப்ப அவங்களுக்கும் உயிருக்கு ஆபத்து ஏற்படுறது வாய்ப்பு இருக்குல்ல? மேடம் சொல்றாங்க ஏடிஜிபி நான் இந்த காரணத்துக்காக தான் என் கொலை முயற்சி நடந்திருக்குது, இது கொலை முயற்சி தான், கட்டாயமா என்னை வந்துட்டு கொலை பண்ணுன்றதுக்காக தான் பண்ணியிருக்காங்க, ஒருவேளை நான் அந்த சீட்ல உட்காந்துருந்தேன்னா இந்நேரம் நான் உயிரோட இருந்திருக்க மாட்டேன் அப்படின்னு ஒருத்தங்களுக்கு ஒரு ப்ரீஷியஸ் உயிர் தான், உயிர் இருந்தா வந்துட்டு தான் என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். அவங்க பதவிங்கிறது அடுத்ததுதான். தன்னோட உயிரே வந்துட்டு போயிடும் அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கும்போது அப்ப அவங்க வந்து அந்த உயிருக்காக தன்னோட உரிமைக்காக போராடுறதுல என்ன தப்பு இருக்குது? அப்பனா நீங்க சொல்றீங்க இது வந்து ஒரு ஆளுகின்ற அரசாங்கத்தை கொச்சப்படுத்த மாதிரி ஆயிப்போச்சு இவங்க இந்த இதுல பாத்தீங்க. அரசாங்கம் எந்த அரசாங்கம் இல்ல அவங்க ரெக்ரூட்மெண்ட் பண்ணியதுல கரப்ஷன் நடந்திருக்கு, சரியான மார்க் எடுத்தவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கல, இட ஒதுக்கீடு சரியாக கையாளப்படவில்லைன்ட்டு அவங்க ஸ்டாப் பண்ணி இதெல்லாம் பண்ணிட்டாங்க. அப்போன்னா ஆளுகின்ற அரசாங்கம் சரியாக இது பண்ணல அப்படிதானே அவங்க மேலதானே ஒரு குற்றம் வரும். அது வந்து ஒரு போர்டு செய்யற தப்பு ஆளுகின்ற அரசாங்கம் மேலதானே வரும். அது குறிப்பாக முதல்வர் கிட்ட இந்த போலீஸ் இது இருக்கு. அப்ப முதல்வர் மேல ஒரு பழி சொல் வரும் இல்ல? ஒரு கம்ப்ளைண்ட் அவங்க கொடுத்துருக்காங்க, அதை புலன் விசாரணை பண்ணி அதுக்கு தான் கோர்ட்டு இப்போ கேஸு விசாரணை எல்லாம் நடந்துட்டு இருக்குது. அதை முடிவெடுக்க வேண்டியது வந்துட்டு நீதித்துறை தான், அது நீதிமன்றம் தான். அதுல அப்ப இந்த ரெக்ரூட்மெண்ட் கேக்குறேன், இந்த ரெக்ரூட்மெண்ட் இல்ல ரெக்ரூட்மெண்ட் தவறு, அது தவறுன்ட்டு தான் உயர் நீதிமன்றம் சொல்லி அப்புறமா புதுசா போட்டிருக்காங்க. அக்டோபர்ல ஜனவரியில போட்ட இது வந்து தவறுன்ட்டு இது எத்தனை வேணாலும் வந்துட்டு நம்ம ரெக்ரூட்மெண்ட் வச்சுக்கலாம், இது தவறுன்னு சொல்லிட்டு அதான் நான் சொல்றேனே, நாங்க டிஸ்குவாலிஃபை பண்ணக்கூடிய கேண்டிடேட்டை கோர்ட் ஆர்டர்ல வாங்கிட்டு வருவாங்க குவாலிஃபைடுன்னு சொல்லிட்டு, அது கோர்ட்டோட டிஸ்கிரிப்ஷன், கோர்ட்டுக்கு சரின்னு பட்டுச்சுன்னு சொன்னா அவனுக்கு வேலை கொடுங்கன்னு சொல்றது. கோர்ட்டை தவிர வேற அப்பலட்டு வந்துட்டு நம்ம போகணும்னா சுப்ரீம் கோர்ட் போகலாம், அவங்களே நீதித்துறையே சொல்லிடுச்சுன்னு சொன்னா அதுல வேற எங்க போவோம் நம்ம அப்பீலுக்கு? அந்த தம்பியை வந்துட்டு நம்ம இல்ல அந்த கேண்டிடேட்டை நம்ம போலீஸ்ல எடுத்துதான் ஆகணும். நம்மளுடைய வந்து டிஸ்குவாலிஃபிகேஷன்ங்கிற நம்ம கொடுக்கக்கூடியது தீர்ப்பு கடைசி கிடையாது. நம்ம வந்துட்டு அந்த பிள்ளையை டிஸ்குவாலிஃபை பண்றது கடைசி கிடையாது. அவர் நீதிமன்றத்துக்கு போனா நீதிமன்றம் தான் கடைசி உத்தரவு போடுறது, அதுதான் வேலிடு. சார் இப்போ வந்து ஒரு பவர்ஃபுல்லான ஒரு டிபார்ட்மெண்ட்ல இருக்க கல்பனா நாயகி இப்போ ஒரு லீக் ஆக்கனால அவங்க டம்மியான டிபார்ட்மெண்ட்டுக்கு போறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல? அது எல்லா டிபார்ட்மெண்ட்டுமே இது வந்து டம்மியான டிபார்ட்மெண்ட். அரசாங்கம் தம் மேல ஒரு இப்படி ஒரு இது குறையை ஏற்படுத்திட்டாங்க, மேடம் வந்து நம்மளுக்கு ஒரு பழிச்சொல்லை உருவாக்கி இருக்காங்க அப்படின்ட்டு. இல்லையே இப்போ சிலை திருட்டு மட்டும் என்ன, இப்போ வந்துட்டு ரெக்ரூட்மெண்ட் போர்டில் வந்துட்டு ஒரு ரொம்ப வந்து ஷார்ட் பீரியட் தான் இருப்பாங்க ஆஃபீஸர்ஸ். ஒரு 2 ரெக்ரூட்மெண்ட் முடிஞ்சிச்சுன்னா கூட மாற்றிடுவாங்க. ரொம்ப நாளுக்கு வந்து பெரிய ஆஃபீஸர்ஸ்லாம் வச்சுருக்க மாட்டாங்க. சில சமயம் அதுதான் நான் சொல்கிறேனே, அந்த ரெக்ரூட்மெண்ட்டில் கீழே உள்ள ஆஃபீஸர்ஸ் நல்லா பண்ணுறாங்கன்ட்டு அவங்களுக்கு வந்துட்டு நம்ம டிஜிபி ஏடிஜிபி வந்துட்டு ட்ரான்ஸ்ஃபர் கொடுத்தாதான் வந்துட்டு நல்லா பண்ணுறாங்கன்னா அவங்கள அங்கேயே வச்சுருக்கலாம். நல்லா பண்ணுறாங்கங்க இவங்கள வச்சு நீங்கள் அந்த என்லிஸ்ட்மெண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க, அவங்க இருப்பாங்க கீழ் ரேங்க்ல இருப்பாங்க. ஆனா மேல் ரேங்க்ல இருக்கக்கூடிய ஆபீசர்ஸ் கவர்மெண்ட் வந்துட்டு போடக்கூடியதாச்சே, அவங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் வந்துட்டு இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் போடலாம், ஸ்டேட் கவர்மெண்ட் போடலாம், அவங்க டெபுடேஷன் போகலாம், எல்லாம் அவங்களோட விருப்பம். பெரிய ஆஃபீஸர்ஸ்க்குலாம் வந்துட்டு இப்போ டிரான்ஸ்ஃபர் போடுறதுங்கிறது அது அவங்க கவர்மெண்டோட டிஸ்கிரிப்ஷன் தானே. நான் இன்னொன்று கேட்குறேன், அவங்க வந்து 2024 ஆகஸ்ட்ல ஐஜி கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. ஆனால் இப்போ 6 மாதம் கழிச்சு தான் இப்போ அந்த பொது வெளியில் அந்த லெட்டர் வெளிவந்ததுனால நாங்கள் எடுத்த நடவடிக்கை ஐஜி இப்போ வெளியிட்டிருக்கார். அப்போன்னா டிஜிபி மேடமே வந்துட்டு டிஜிபி இல்லை, அவங்க ஐஜி கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணி அப்போ ஐஜி சங்கர் ஜிவால் தான் அந்த அறிக்கையை கொடுத்துருக்காரு. சார் தான் டிஜிபி நீங்க சொல்றவங்க, மேடம் வந்து ஏடிஜிபினா அதுக்கு மேல டிஜிபி தான் அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க. இல்ல டைரக்டா அங்கேயே டிஜிபி இது போலீஸ் கமிஷனர்கிட்டயே கொடுத்துருக்காங்க, கமிஷனர்கிட்ட கொடுத்துருக்காங்க மேடம், டைரக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸ் கொடுத்துருக்காங்க, ஆமா ஹோம் டிபார்ட்மெண்ட்ல கொடுத்துருக்காங்க, எல்லாத்துக்குமே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. அதுதான் கோர்ட் விசாரணையில இருக்குது. இல்லை அவங்க ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸ் ஏடிஜிபி கொடுத்த கம்ப்ளைண்ட்டுக்கு 6 மாதம் எடுத்திருக்காங்க அந்த கம்ப்ளைண்ட் மேலே நடவடிக்கை எடுக்கிறேன்னா. அப்போனா சாதாரண மக்கள் எந்த நிலைமைக்கு ஆவாங்க? இது வந்துட்டு உடனே முடிகிற சமாச்சாரம் இல்லை. இது வந்துட்டு ஒரு ரெக்ரூட்மெண்ட் போர்டோடைய வந்துட்டு ஒரு மால் பிராக்டிஸ்ங்கிறது. இது வந்து அந்த ஃபயர் நடந்த இது பிரகாரம் என் உயிருக்கு ஆபத்துன்ட்டு இதுன்ட்டு 2020 ஆகஸ்ட்ல கொடுத்தது இப்பதான் அது வெளியே வருது. ஏங்க நீங்க என்னன்னா எக்மோர் போலீஸ் இன்வெஸ்டிகேஷன்லாம் பண்ணிட்டாங்க, அது வெளியில லீக் அவுட் ஆனது உங்களுக்கு இப்பதான். அவங்க கொடுத்த லெட்டர்
அவங்க புகார் கொடுத்தா அப்ப அவங்க வந்துட்டு நேரா இப்ப வந்து பிரஸ்க்கு கொடுத்துருந்தா இமிடியேட்டா வந்திருக்கும். அதுதான் லீக் ஆச்சுன்னு நீங்க சொல்றீங்களே, அப்ப லீக் ஆச்சுன்னா இப்பதான் லேட்டா நமக்கு தெரியுது லீக் ஆன பிறகு. அப்புறம் லீக் ஆன பிறகுதான் இப்படி ஒரு அதான் இன்வெஸ்டிகேஷன் முடிச்சாச்சுன்னு அப்படின்ட்டு சொல்றாரு. ஆனா அது அவங்க சொல்றதுக்கு இதுக்கும் முரணாக இருக்குது. இன்வெஸ்டிகேஷன் உடனடியா நடந்துதானே, அவங்க எக்ஸ்பர்ட் எல்லாம் சயின்டிபிக் அந்த எவிடன்ஸ் எல்லாம் பார்த்து தானே அவங்க கேஸ் முடிச்சிருக்காங்க. ஷார்ட் சர்க்யூட், எலக்ட்ரிக்கல் சர்க்யூட்னு முடிச்சிருக்காங்க. அது எப்படி லேட்டுன்னு சொல்ல முடியும்? நமக்கு பேப்பர்ல இப்போ வந்திருக்குன்னா அது நம்ம லேட்டுன்னு சொல்ல முடியாதுல்ல. இப்போ அப்படின்னா இது இப்படின்னா பார்த்துக்கிட்டே இருக்குல்ல இது. ஆனால் இது வந்து சிபிசிஐடி விசாரணை நடைபெற்றா நல்லா இருக்குமா, இல்லை பண்ணா சிபிஐ நடந்தா நல்லா இருக்குமா? இது மேடம் தான் முடிவு பண்ணும். நான் எப்படி முடிவு பண்ண முடியும்? நம்ம ரெண்டும் முடிவு பண்ண முடியாது. இல்ல அவனும் கம்முனும் போயிடல, நம்மளுக்கு எதுக்கு வம்பு இது போதுன்ட்டு அவங்களும் ஒதுக்கலாம். அதை எப்படி நம்ம சொல்ல முடியும்? அவங்க வம்புன்னு போயிருந்தாங்கன்னா அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கவே மாட்டாங்களே. இப்போ கோர்ட்ல கேஸ் பெண்டிங் இல்ல இல்ல அந்த ரெக்ரூட்மெண்ட்டுக்கு பெண்டிங் மேம். ஆமா, இவங்க என் உயிருக்கு அந்த ஃபயர் ஆக்சிடென்ட் நடந்ததுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணி புகார் கொடுத்தாங்க ஐஜி கிட்ட. அப்படி இருக்கப்ப அவங்க இது பண்ணாங்க. அதுதான் சொல்றேன், சென்னை கமிஷனர் கிட்ட இது போச்சு. அவங்க இல்லைன்னு சொல்லிட்டு அவங்களே கோர்ட்ல போய் கேஸ் போடலாம். போட்டு இன்வெஸ்டிகேஷன் நான் முன்னாடி சொல்லிட்டேன் உங்களுக்கு. ஆமா, அதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா அரசாங்கம் அவ்வளவு வரைக்கும் அவங்கள விட்டுருமா? ஏன் என்ன செய்வாங்க அரசாங்கம்? இது இப்ப ஏற்கனவே ரெக்ரூட்மெண்ட்ல நடந்த ஒரு சம்பவத்துக்கு மேடம் இப்ப வேலை பார்த்துக்கிட்டு தானே இருக்காங்க. அரசாங்கம் என்ன செய்யுது? அவங்க இல்ல ஏற்கனவே ரெக்ரூட்மெண்ட்ல இவ்வளவு கரப்ஷன் நடந்திருக்குன்னு வெளிப்படையா சொல்லியிருக்காங்க. அரசாங்கம் எல்லாத்துலயுமே வந்துட்டு தலையிடாதுங்க சார். இப்போ ஒரு ரெக்ரூட்மெண்ட் போர்டுக்கு ஒரு ஏடிஜிபி இருக்காங்கன்னு சொன்னா யாரோ முன்னாடி இருக்கிறவங்க ஏதோ ஒரு தவறு பண்ணிட்டாங்கன்னு இவங்க பின்னாடி வரும்போது அதை கண்டுபிடிக்கிறாங்க. அதுக்கும் அரசாங்கத்துக்கும் என்ன சம்பந்தம்? இப்ப என்ன நேரடியா சிஎம் வந்துட்டு ரெக்ரூட்மெண்ட் பண்றாரு அரசாங்கம்னு சொல்றோம் நம்ம? அப்படி கிடையாது. அதுக்கு தான் டிபார்ட்மெண்ட் இருக்கு போலீஸ் துறையில. அதனால அவங்க யாரோ முன்னாடி இருக்கிறவங்க பண்ணனது பின்னாடி வந்த ஆபீசர் கண்டுபிடிச்சு சொல்றாங்க, கோர்ட்ல விசாரணை நடக்குதுன்னு சொல்றாங்க. அது வந்துட்டு எல்லாத்துக்குமே நம்ம அரசாங்கத்தை வந்துட்டு ஃபைன் ஃபால் பண்ண முடியாது. இல்ல எது இருந்தாலும் அரசாங்கம் செய்யற தப்பு சரி எது இருந்து அது வந்து நேரடியா அரசாங்கத்தை பாதிக்குது. அதான் கோர்ட்ல கேஸ் இருக்கு. ஆமா, ரெக்ரூட்மெண்ட் இது வந்து இப்ப வந்து இல்ல பண்ணா அது அப்படியே விட்டு இருந்தா அது அப்படியே மூடி மறைஞ்சிருக்கு, செமெண்ட்ரேட் பண்ணிட்டு இருப்பாங்க. கம்ப்ளைண்ட் பண்ண பிறகு தானே எல்லாருக்கும் தெரியும் எத்தனை ரெக்ரூட்மெண்ட் நடக்குது. அவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்த பிறகு தான் இப்படி ஒரு மால் பிராக்டிஸ் நடந்திருக்குன்னு தெரியும். இல்லாட்டா யாருக்கு தெரியும் அது மாதிரி நடந்திருக்குன்னு? இதே மாதிரி நிறைய தெரியாத கூட இப்படிலாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நான் அனுமானமா சொல்ல முடியும். நான் நீங்க அங்க வொர்க் பண்ணிருக்கீங்க. அங்க வொர்க் பண்ணிருந்தேன்னா அப்படிலாம் எனக்கு தெரியாது. ஏன்னா அந்த ரேங்க் ஆபீசர் கிடையாது நான். அதான் சொல்லுனேன், இப்ப மால் பிராக்டிஸ் நடக்குது அப்படின்னு சொன்னா அது பெரிய ஆபீசர் லெவல்ல வேணா தெரியுமே தவிர எங்க லெவல்லாம் தெரியாது. இப்ப நான் கேட்கிறேன் மேம், கல்பனா நான் எடுத்த விசாரணை அடிகள் அவங்க எடுத்த முன்னெச்சரிக்கை அது கரெக்டான இது நினைக்கிறீங்களா? அவங்க கரெக்டா இருக்கிறதுனால தானே அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க. இல்ல கரெக்டா ஒரு ஏடிஜிபி தான் மேல சுத்தமா இருக்குங்கிறதுல ஒரு தவறு நடந்திருக்குன்னு சொல்லிட்டு இன்னொரு ஆபீசர் வந்துட்டு சொல்றது அவங்களோட கடமை இல்லையா? ஒரு பெரிய ஆபீசர் இல்ல, அவங்க தானே டாப் மோஸ்ட் ரேங்க். அந்த ரெக்ரூட்மெண்ட் போர்டுல நடக்கக்கூடிய அனைத்து விஷயங்களுக்கும் அவங்க தானே பொறுப்பு. அதனால தவறு அவங்க சுட்டி காட்டுறாங்க. இப்ப வந்து அவங்க பாத்தீங்கன்னா அந்த ரெக்ரூட்மெண்ட் இதுலயும் தவறு நடந்திருக்குன்றாங்க. இப்ப இந்த ஃபயர் ஆக்சிடென்ட்டும் இது சாதாரண ஆக்சிடென்ட் இல்லை, இது திட்டமிட்ட சதி மாதிரி சொல்கிறாங்க. அப்படி இருக்கின்ற இதுன்ற ஆளுகின்ற அரசாங்கம் மீது ஒரு பழி சொல்லும் மேல் தானே அப்படின்னு சொல்ல முடியாது. அரசாங்கமா போய் தீ வைக்க சொன்னிச்சு. அதுதான் வந்துட்டு புலன் விசாரணையில அது வந்து எலக்ட்ரிக்கல் ஷார்ட் சர்க்யூட் ஆயிடுச்சு, அதில் தான் இந்த மாதிரி எரிஞ்சிருக்குது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அரசாங்கம் எந்த பொறுப்பு? ஆனா அது ஏத்துக்காத அப்படி ஒரு நடந்து அது கிடையாது. ஃபயர் நடந்தா இல்ல, இது பொது வெளியில் நான் கொண்டு வந்ததுனால இந்த ரெக்ரூட்மெண்ட்டை நிறுத்ததுனால என்ன பழி வாங்கறதுக்கு தான் இது நடத்தி இருக்காங்கன்ட்டு ஒரு இது சொல்றாங்களே. அது மேடம் தான் வந்துட்டு அதை ப்ரூவ் பண்ணும். அவங்க தான் ப்ரூவ் பண்ணும். அவங்க சொல்லிட்டாங்க, ஒரு அலிகேஷன் சொல்றாங்க, அதை ப்ரூவ் பண்ண வேண்டியது அவங்களோட கடமை தானே. அப்படின்னா ஆனா ஒரு பெரிய ஆபீசர், அவங்க சாதாரண ஒரு இன்ஸ்பெக்டரோ சப் இன்ஸ்பெக்டரோ கிடையாது, ஒரு ஏடிஎஸ்பி ஒரு ஐபிஎஸ் ஆபீசர். அப்படி இருக்கிறப்ப இது அவங்க துணிந்து கொடுத்ததற்கு பாராட்ட வேண்டிய விஷயம் தான். துணிந்து கொடுக்கலன்னா ஒரு ஏடிஜிபி ரூம் வந்து ஃபயர் ஆகுதுன்னு சொன்னா அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணி தானே ஆகணும்.
இப்போ ஒரு சின்ன ஒரு ஸ்டோர் ரூமோ ஏதோ ஃபயர் ஆச்சுன்னு சொன்னால் உடனே வந்துட்டு மேடம் அதை சூப்பர்வைஸ் பண்ணிட்டு அது ஒரு முடிவு எடுப்பாங்க, அதை கொடுக்கலாமா வேண்டாமா, நம்மளே அந்த ஃபயரை வந்துட்டு பற்றி ஒரு ரிப்போர்ட் மட்டும் டிஜிக்கு போட்டுட்டு அதை சரிப்படுத்திக்கலாமா அப்படின்னு கூட நினைக்கலாம். அவங்க பெரிய ஆஃபீஸர் ரூமு அது எரியும் பொழுது அப்புறம் அவங்க வந்து தகவல் தெரிவிப்பாங்கல்ல, அதுக்கு மேலே உள்ள அதிகாரிகள். இன்னொரு இதுவும் சந்தேகம் இருக்குது. போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் ஆளுங்கட்சிக்கான ஆதரவான போலீஸுங்க, எதிர்கட்சிக்கான ஆதரவான போலீஸுங்க இருக்காங்கன்ட்டு சொல்கிறாங்க. அப்படி இருக்கிறப்ப ஏன் கல்பனா நாயக் வந்து எதிர்கட்சிக்கு ஆதரவானவங்கன்ட்டு இது பொது வெளியில் விட்டு அதுவும் எடுத்துக்கலாம் இல்லை அப்படின்ட்டு ஒரு இது. இப்போ இந்த கவர்மெண்ட்ல ஒரு கமிஷனர் போஸ்ட் பண்ணா இப்போ சிஎம் என்ன சொல்றாங்களோ அதுதான் செய்வாங்க. இப்போ வந்துட்டு சிஎம் வந்துட்டு இதை பண்ணுங்க அப்படின்னு சொன்னா அது பண்ணுவாங்க. உடனே எதிர்கட்சிக்காரங்களுக்கு உடனே ஐயோ அந்த சிஎம்க்கு தான் அவர் சப்போர்ட் பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு உடனே அவரை போய் மார்க்கு குத்த முடியாது. இவர் வந்துட்டு அந்த ஆளுங்கட்சிக்காரரு இல்லை இவர் எதிர்கட்சிக்காரன்னு குத்தவே முடியாது. யாரு அந்த கவர்மெண்ட்டுக்கு வந்துட்டு அவங்க சொல்றதுக்கெல்லாம் யாரு வந்துட்டு இப்போ தலையாட்டுறாங்களோ அவங்க தலையாட்டுறாங்கன்னு சொல்ல முடியாதுங்க. இப்போ எதிர்கட்சிக்காரங்க பாராட்டம் பண்றாங்கன்னா அப்ப எதிர்கட்சிக்காரங்களை அரெஸ்ட் பண்ணி தான் ஆகும். அவர் முன்னாடி இப்ப வந்து ஐயா எடப்பாடி சிஎம்மா இருக்கும்போது அவரு சொல்ற உத்தரவு தான் இப்ப அதே ஸ்டாலின் ஐயா வந்துட்டு இன்னைக்கு சிஎம்மா இருக்கிறாங்க. அவங்க போராட்டம் பண்ணும்போது அரெஸ்ட் பண்ண தான் செய்வாங்க. அப்போ உடனே இவர் எதிர்கட்சி சொல்ல முடியாதுல்ல. சாதகமானவங்க சைலேந்தர் பாபு கொண்டு வந்தாரு, சாதகம்லாம் யாரு சாதகமானவங்க கொண்டு வருவாங்க. சாதகம் பாதகம் கிடையாது. யாரு வந்து சீனியாரிட்டி ஐஜியா இருந்தாலும் சரி, செக்ரட்டரியா இருந்தாலும் அது அப்படி சீனியாரிட்டி தான் பாப்பாங்க. இருந்தாலும் அந்த லிஸ்ட்ல இதுல இருந்து அவங்க சீனியாரிட்டி பாப்பாங்க. அந்த ஆமா மேம், ஒரு 4-5 பேர் சீனியாரிட்டி அதுல வந்து தனக்கு ஆதரவானவங்க தான் எடுப்பாங்க. எப்ப ஆளுகின்ற அரசாங்கம் எது இருந்தாலும் செலக்ஷன்லாம் எனக்கு தெரியாது. ஏன்னா வந்து நான் உடனே அவரு ஒரு டிஜிபி ரேங்க்ல வந்துட்டு அவருக்கு எப்படி ரெக்ரூட்மெண்ட் இல்ல அவருக்கு எப்படி போஸ்டிங் அந்த கதையெல்லாம் எனக்கு தெரியாது. பொதுவா லாஸ்ட் மேம் இந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல ஆளுங்கட்சிக்கான ஆதரவான போலீஸுகள், எதிர்கட்சிக்கான ஆதரவான போலீஸ் அப்படி ஒரு கிடையவே கிடையாது. அப்படி இருக்கு. ஏடிஎம்கே கவர்மெண்ட்ல ஒர்க் பண்ணிருக்கேன், டிஎம்கே கவர்மெண்ட்லயும் ஒர்க் பண்ணிருக்கேன். as a போலீஸ் ஆபீசர் எனக்கு 2 கவர்மெண்ட்டுக்குமே அவங்க சொன்ன வேலையை நாங்க செய்தோம். நீங்க செஞ்சீங்க. எல்லாரும் மொத்த பேரும் அப்படிதான் இருக்காங்க. எல்லாருமே தான் வேற நியூட்ரலா தான் இருக்காங்க. அப்படிதான் இருக்க முடியும். 100% நியூட்ரலா தான் இருக்காங்க. அப்படி எந்த கட்சி ஆதரவான இதுவெல்லாம் கிடையாது. அது எங்க பெரிய ஆபீசர் லெவல்ல என்ன கேட்க கூடாது. இல்ல சாதாரண போலீஸ் கூட கேக்குறேன். போலீஸ் கான்ஸ்டபிள் பண்ணவே மாட்டாங்க. அப்படிலாம் சான்ஸே கிடையாது. நம்ம பொது வெளியில இருக்காங்க சொல்றாங்க. பொது வெளியில சொல்றாங்க ஆளுங்கட்சிக்கான ஆதரவான போலீஸ் இருக்காங்க, எதிர்கட்சிக்கு அதாவது திமுக ஆதரவான போலீஸுகள், அதிமுக ஆதரவான போலீஸுகள் நிறைய இருக்கு. அப்போ வந்துட்டு இப்ப சிஎம் பிரசன்ட் சிஎம் ஒரு ஆர்டர் போட்டாருன்னா அந்த போலீஸ் ஏடிஎம்கே பீரியட்ல இருந்தவர் உடனே நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துருப்பாரா? இல்ல இதுதான் இப்ப ஏடிஎம்கே பீரியட்ல போஸ்டிங்ல இருந்து அவங்களோட அதுல நிறைய பேர் அவாய்ட் பண்றாங்க. ஒரு டம்மியான போஸ்டிங் தான் போறாங்க. அது திமுக சரி அதிமுக ஆட்சிக்கு வந்து இப்படிதான் நடக்குது. சீனியாரிட்டியில இருக்கக்கூடிய ஆபீசர்ஸ் தான் அந்த இடத்துக்கு வர முடியும். இப்ப கமிஷனரா வந்தாலும் டிஜிபியா வந்தாலும் இப்ப எத்தனையோ டிஜிபி இருக்காங்க, 10-12 டிஜிபி இருக்காங்க. அந்த லிஸ்ட்ல இருப்பாங்க. அந்த லாண்ட் ஆர்டர் டிஜிபிக்கு தான் வந்துட்டு இப்ப மெயின் வந்துட்டு இப்ப சிஎம்மோட தொடர்பு இருக்கும். ஏன்னா சட்டம் ஒழுங்குங்கிறதா வந்து ஒரு பெரிய பிரச்சனை. இப்ப ஐடல் விங்குனா கேஸ் கண்டுபிடிக்க போறாங்க, இல்ல ரெக்ரூட்மெண்ட்னா அது வந்துட்டு ரொட்டீனா அது நடந்துகிட்டே இருக்கும். இப்ப அவங்க வந்து ஒரு பெரிய சம்பவம் நடக்க போறது இல்ல. லாண்ட் ஆர்டர் டிஜிபி தான் வந்துட்டு இப்ப சிஎம்மோட தொடர்புல இருப்பாங்க. லாண்ட் ஆர்டர் நடைபெறுகின்ற நடவடிக்கைலாம் பார்க்கும்போது காவல்துறை சரியாக செயல்படவில்லை, ஒரு அராஜகத்தோடு செயல்படுகிறது. இதனால் கிடையாது ஆளுகின்ற அரசாங்கத்துக்கு பெரிய பழி உருவாக்க போகிறாங்க அப்படின்ட்டு சொல்றாங்க. பொது வெளியில எல்லாருமே பொதுமக்கள் எல்லாமே ஒரு இது சொல்லிட்டு போட்டோம். நான் வந்துட்டு போலீஸ் ஆஃபீஸரா இருந்திருக்கேன். நான் 2 கவர்மெண்ட், நான் டிஎம்கே ஏடிஎம்கே கவர்மெண்ட்ல தான் நான் வேலை பண்ணியிருக்கேன். எனக்கு 2 கவர்மெண்ட்டும் என்ன உத்தரவு கொடுத்தாங்களோ அது அதிகாரிகள் நம்ம சொல்லக்கூடியதை அந்த வேலையை நம்ம செய்வோமே தவிர இது ஆளுங்கட்சி எதிர்கட்சின்னு பார்த்துலாம் எங்களுக்கு அதெல்லாம் தெரியவே தெரியாது. எங்களுக்கு என்ன பணி கொடுக்குறாங்களோ எங்களுக்கு எழுதி ரிட்டர்ன்ல கொடுத்துட்டாங்கன்னா அந்த பணியை நிறைவேற்றிட்டு நாங்க முடிச்சிட்டோம்னு சொல்றதா எங்களோட வேலை. அதனால இதுக்கு ஆளுங்கட்சி எதிர்கட்சிங்கெல்லாம் இல்லை. இது வரைக்கும் பொது வெளியில் என்னென்ன குற்றச்சாட்டு வந்ததில் உங்ககிட்ட கேட்டு ஜெம் டிவி மூலமாக தெளிவுபெற்றது மிக்க நன்றி மேம். நன்றி சார், தேங்க்யூ. உடனுக்குடன் அப்டேட் தெரிந்து கொள்ள ஜெம் டிவி தமிழ் ஆப்பை இன்ஸ்டால் செய்யவும்.